எங்க படம் தான் தமிழ்நாடு ஃபுல்லா ஒண்ணுமே பண்ண முடியாது. தூக்கி சொல்லுறோம் எல்லாத்தையும். இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கிற தமிழ் ஒரே நடிகர். எங்களுக்கு பிப்ரவரி 6 தான் பொங்கல். தலை வந்தாதான் பொங்கல், தலை இறங்கினாதான் பொங்கல். ரேஸ பாத்தீங்களா இல்லையா? அவன் என்ன படம் எடுக்கிறது? தமிழ்நாட்டுக்காரை விட்டு எடுத்துருக்காங்க. கார் ரேஸ் படம் வருது, எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுது. தேசத்தை காக்க வந்த நாயகனே, உங்கள் முயற்சி கண்டு தேசமே நிமிர்ந்து நிற்கிறது. அஜித் சாருக்கு உயரிய விருதான KL ரத்னா விருது இல்லைன்னா பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவிக்க வேண்டும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். அதான் மேனே, பிப்ரவரி 6 வரட்டும். தீபாவளி, பொங்கல் ஒண்ணுமே பண்ண முடியாது. 6ஆம் தேதி இறங்குறோம், தனியா இறங்குறோம். எல்லா தேட்டரும் நாங்க தான், மதுரையே நாங்க தான். ஒட்டுமொத்த ஹீரோக்களுக்கும், அதாவது தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஹீரோக்கள் இந்திய சினிமா ஹீரோக்களுக்கு வந்து ஸ்கெட்ச் போட்டிருக்காரு. அப்படியே தெரிக்குது நரம்பெல்லாம். இன்னும் என்னென்ன சொல்றேன்னு தெரியல. படம் வரும்போது தான் இருக்கு மொத்த சம்பளம். தனியா வந்தாலும் தரமா வரணும். கொடூரமா இருக்கு. தலை பொங்கல் அன்னைக்கு ஒரு வெள்ளைக்காரன் கையில இந்திய கொடி ஆட்ட விட்டாப்ல தலைவே. இந்தியா கொடியை பறக்க விட்டுருக்காங்க. மாறிடல பாத்துக்க. அஜித் வந்துகிட்டு கார் ஓட்ட தெரியாது அப்படி இப்படின்னு சொன்னா படம் ஓடாது. ஓட்டு கேன்சல். எங்களோட ஓட்டு இருக்கா இல்லையான்றது முடிவு பண்றது வந்து விஜய் ரசிகர் கையில தான் இருக்கு. அஜித் வாழ்க, விஜய் வாழ்கன்னு சொல்றத விட நீங்க எப்ப வாழ போறீங்க மாதிரி நாங்களும் வாழ்ந்து காட்டுவோம். இவன் படம் இப்படி இருக்கு, அவன் படம் அப்படி இருக்குன்னா இல்ல. 6ஆம் தேதி எங்க படம் தான் தமிழ்நாடு ஃபுல்லா ஒண்ணுமே பண்ண முடியாது. 6ஆம் தேதி தூக்கி சொல்லுறோம் எல்லாத்தையும். பாத்தீங்களா ட்ரெயிலருக்கு இந்த முறைக்கு சொல்லுவோம். படம் வரும்போது தெரிக்கும். ஒவ்வொரு கேட்கும், ஒவ்வொரு ஸ்கிரீன் தீ பொறிக்கும். பயங்கரமா இருக்கும். படம் எல்லாம் நொறுக்கி விட மாதிரி. 6ஆம் தேதி குறிச்சு வச்சுக்கோங்க. 6ஆம் தேதி தெரிக்கும். கண்டிப்பா எல்லா ஸ்கிரீனுமே பொறி பறக்கும். இந்திய சினிமால காசு வாங்கிட்டு சம்பாதிக்கிற விட இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கிற தமிழ் ஒரே நடிகர். வேற யாரும் கிடையாது. காசுக்கு சம்பாதிக்க வரல, இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கிற ஒரே தமிழ் நடிகர் யாரு? ஒரே வழியை சொல்லப்போனா அவர் வந்து ஒரு மென்டாரு, எங்களோட வழிகாட்டி. அவர் போக்கில் என்றுமே நாங்கள் எங்கள் வாழ்நாளும் சாகர நாள் வரைக்கும் என்றுமே அவர் பின்னாடி தான். வாழ விடு. ஏகேன்னு ஒருத்தர் பறந்துக்கு இருக்காரு உள்ள. பார்த்துக்க ஓடிக்க. சொன்ன மாதிரிதான் அஜித் வாழ்க, விஜய் வாழ்கன்னு சொல்றத விட நீங்க எப்ப வாழ போறீங்க மாதிரி நாங்களும் வாழ்ந்து காட்டுவோம். என் தலைவர மாதிரி நாங்களும் ஏதோ சாதிச்சு காட்டுவோம். ஒரே கடவுள் அஜித் குமார். தனக்காக எதுவுமே பண்ணாம தமிழகத்துக்காக இந்தியாக்காக பண்றாரு. ஒரே கடவுள் அஜித் குமார். சூப்பரா தரமா இருக்கு. சிறப்பா இருந்துச்சு. 2 வருஷம் வெயிட் பண்ணுங்க. ஒரே ஒருத்தர் அஜித் குமார். அவர் வந்து மகிழ் திருமணின்னு சொன்னாங்க. இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் மகிழ்ச்சி திருமணி ஆயிடுவாரு. வேற லெவல்ல பண்ணிருக்காப்ல அமைச்சர். ஒண்ணுமே கிடையாது. எல்லாத்துக்கும் 14, 15, 16 தான் பொங்கல். எங்களுக்கு பிப்ரவரி 6 தான் பொங்கல். தலை வந்தாதான் பொங்கல், தலை இறங்கினாதான் பொங்கல். ரேஸ பாத்தீங்களா இல்லையா? அந்த அளவு தான் இங்கே நடக்கும். கொடூரமா இருக்கு. தலை பொங்கல் அன்னைக்கு பிப்ரவரி 6 கொடூரமா இருக்கு. ரெடியா இருந்துக்கோங்க எல்லாரும். ட்ரெயிலருக்கு இந்த மாதிரி இருக்கணும். இன்னும் படம் வந்தா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு ஸ்கிரீன் பேர்லாம் மிரட்டி விட்டுருக்காங்க. அதுக்கு அப்படியே பக்கத்துல காட்டும்போது டைலாக் எல்லாம் பேசும்போது அப்படியே தெரிக்குது நரம்பெல்லாம். இன்னும் என்னென்ன சொல்றேன்னு தெரியல. படம் வரும்போது தான் இருக்கு மொத்த சம்பளம். யாரு படத்துக்கு வெயிட்டிங் இல்ல. தனியா வந்தாலும் தரமா வரணும். ஒண்ணுமே பண்ண முடியாது. 6ஆம் தேதி இறங்குறோம், தனியா இறங்குறோம். எல்லா தேட்டரும் நாங்க தான். ஒண்ணுமே இல்ல, மதுரையே நாங்க தான். தலை மட்டும்தான் இங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. ரொம்ப என்ஜாய்மெண்ட் சூப்பரா இருக்கு. இங்கிலீஷ்காரன் ஹாலிவுட் படம் எடுக்கிறது.
ஒவ்வொரு சீனும் உருட்டிக்கு இருக்கு. பாதர விடுறாங்க தலைவோ, படம் வரட்டா. பிப்ரவரி 6 இருக்காங்க. தாலா பொங்கல் தான் ஆளாகமா வைக்கிற அன்னைக்கு எங்களுக்கு பொங்கல் தீபாவளி புறாமே அன்னைக்கு மட்டும்தான். யாவனே எங்களை தடுக்க முடியாது. சொல்றேன் கேட்டுக்க, ரேஸ்ல கூட இந்தியாக்காரன் போய் ஒன்றும் ஆட்டல. என் தலை போனா இந்தியா கொடிய பறக்க விட்டுருக்காங்க பாருங்களா, பாத்துக்க. ஆனா தலை ஃபர்ஸ்ட் டைம் போனாலும் ஒரு தடவை ஆக்ஷன்ல ரிஜெக்ட் பண்ண தெரிஞ்சாங்க. அவங்களுக்கு ஒன்று சொல்றேன் கேட்டுக்க, நான் சொல்றது உனக்கு புரியுமா என்னான்னு தெரியல, டிரான்ஸ்லேட்ல போட்டுக்க. வாழ்க்கையில் தோக்குறவன் தான் அவங்க அம்மாவில் வாழ்க்கையில் பயங்கரமாக வருவான்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி தான் தலை ஃபஸ்ட்டு தடவை தான் ஆக்சிடென்ட் ஆச்சு. அடுத்த தடவை உங்கள் அம்மாவில் 3ஆவது பிரைஸா வாங்கினார்ல, ஏவானால் அந்த மாதிரி செய்யலாம். அதுதான் வாழ்க்கையில் தோக்குறியோ ஜெயிக்கிறோம், முயற்சி பண்ணு. என்னைக்கு அல்டிமேட்ஸா தான் சொல்கிறாப்புல, அவன் வாழ்றியான்னு சொல்லாம நீ என்னைக்கு வாழ போற. அதே மாதிரி தான் மற்றவங்களையும் வாழ வைப்போம். அது மட்டும்தான் எங்க மத்தியில செய்ய முடியாது. அதனால தான் இன்ன வரைக்கும் நாங்கள் அல்டிமேட் அஜித் குமாரோட ரசிகராக மட்டுமே இருக்கோம். ப்ரோ ட்ரெய்லர் மிரட்டிட்டாங்க. ஒவ்வொரு சீனும் காலி விட்டு கணக்கா இருக்கு. அவன் என்ன படம் எடுக்கிறது, தமிழ்நாட்டுக்காரை விட்டு எடுத்துருக்கான் காரு சுயின்னு. ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒரே இருக்கு தேட்டர்ல எதுவுமே பண்ண முடியாது. அதான் மேனே பிப்ரவரி 6 வரட்டும். தீபாவளி பொங்கல் ஒவ்வொருத்தரும் நொடுக்கிறோம். மதுரை சதறுது பதற. இந்த ஊருக்குள்ள எவனும் இருக்க முடியாது. ஓப்பனிங் ஷோ அன்னைக்கு பதற விடுறான். தேசத்தை காக்க வந்த நாயகனே, உங்கள் முயற்சியை கண்டு தேசமே நிமிர்ந்து நிற்கிறது. உங்கள் வெற்றியை கண்டு நம் தேசமே என்று பெருமை கொள்கிறது. என்றும் உங்கள் அன்பில் வாழும் உங்கள் ரசிகனாய், என்றும் எங்கள் அன்பின் கடவுளின் அனைத்து ரசிகர்கள் சார்பாக இந்த கவிதையை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி நன்றி. அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் சூப்பர். ஏகே எங்கள் அண்ணன் ஏகே அண்ணன் சூப்பர் 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 சூப்பர். படம் வருது, எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுது. ஆனால் டீச்சரோட ட்ரெயிலர் சூப்பராக இருக்குண்ணே. எங்கள் அண்ணன் வந்தாலே எங்களுக்கு தீபாவளி தான். பார்த்தீங்களா சட்டை பண்ணல. விடாமுயற்சி ட்ரெய்லர் வந்து ஒட்டுமொத்த ஹீரோக்களுக்கும், அதாவது தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஹீரோக்கள், இந்திய சினிமா ஹீரோக்களுக்கு வந்து ஸ்கெட்ச் போட்டிருக்காரு. நான் தான் சினிமாவிலையும் சரி ரேசிங்லேயும் சரி என்னை அடிச்சுக்க ஆள் கிடையாது. அஜித் குமாருக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? பேருக்கு யாராலும் வெல்ல முடியாதவன் அப்படின்றது பேர். அந்த பேரை நிலைநாட்டக்கூடிய விதமாக இந்த திரைப்படம் அமையும். அதே மாதிரி அஜித் சாருடைய ரசிகர்களின் சார்பாக இந்தியா கவர்மெண்ட்டுக்கும் தமிழக கவர்மெண்ட்டுக்கும் ஒரு கோரிக்கை. படம் ரிலீஸுக்கு முன்னாடியே அஜித் சாருக்கு உயரிய விருதான KL ரத்னா விருது இல்லைன்னா பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவிக்க வேண்டும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். சூப்பராக இருக்குது சார் சூப்பராக இருக்குது சார். அனிருத்துக்கு பாராட்டுகள். அஜித் சாருக்கு தூக்கி பெர்ஃபார்மன்ஸை தூக்குற மாதிரி அனிருத் மியூசிக் நல்லா இருக்கு. டெய்லர்லாம் இன்னும் சவுண்ட் எதுவும் கேட்கல, அவங்க கத்திர இன்னும் டைலாக் எதுவுமே கேட்கல. இனிமேல் தான் பார்க்கணும். ஆமாம், அவ்வளோ சவுண்டு, பாட்டு ஃபுல்லாக வைப் ஆகிடுச்சு. இன்னும் அதான் உண்மையே இன்னும் டைலாக் எதுவும் கேட்கவே இல்லை. இன்னும் உண்மையே டைலாக் எதுவும் கேட்க, இனிமேல் தான் போய் பார்க்கணும். அவ்வளோ சவுண்டு உள்ள த்ரில்லராக இருக்குன்னு நினைக்கிறோம். வெயிட் பண்ணுறோம் பிப்ரவரி 6க்கு. கடவுள் அஜித் பல பட்டம் இருக்குது அவருக்கு. ஆனால் எல்லா பட்டமும் அவருக்கு சூட்டபிள் ஆகும். ஆனால் இப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏகேன்னு கூப்பிடு, என்னைய இருக்க விடு, நீ தேவையில்லாமல் உன்னோட இதுக்கு நான் இருக்க மாட்டேன், என்னோட இதை இருக்க விடு, நானும் வாழணும் நீனும் வாழணும். எந்த ஒரு தமிழ் சினிமாவில் தமிழ் சினிமா இதை காட்டி அஜித்தை விட வந்து டாம் குரூஸ்லாம் வந்து பண்ணிக்கிருக்காப்புல. ஆனால் அவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து அஜித் குமார் மட்டும்தான் பண்ணுறாரு தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும். உன்னோட குடும்பத்தை பாருன்னு சொல்கிற நடிகரில் வந்து அஜித் குமார் தான் முதல். வேறு எந்த நடிகர் அப்படி சொல்ல கிடையாது. ஏன்னா சொன்னால் அவரோட மார்க்கெட்டு போயிடும். அதனால் யாரும் அப்படி சொல்ல கிடையாது. சொல்கிற ஒரே கடவுள் அஜித் குமார் தான். அவர் எங்களை வஞ்சாலும் பரவாயில்ல, இல்லை கட்டை எடுத்து 2 அடி அடித்தாலும் பரவாயில்ல, நாங்கள் மாற்ற முடியாதுங்க. ஏன்னா வந்து அது வந்து ரத்தத்தில் ஒரு மாதிரி. அப்பா அம்மா அஜித் குமார், தாய் தந்தை தலை, தானா தன்னம்பிக்கை, லானா லட்சியம். இந்த 2 வார்த்தைக்கு அவர் தான் வந்து முறாள் அதிபதி. ஆமாம், அதிபதி அவர் தான். இதை வந்து நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போனோம்னா மதுரையும் பத்தாது, என் வாயும் பத்தாது, உங்கள் மைக்கும் பத்தாது, ரெக்கார்டும் பத்தாது, மெமரி ஃபுல் ஆகிடும். கால் விழிச்சிரும் உங்களுக்கு. சேர போட்டு இப்போ வந்து துபாயில் வந்து தலைவன் மேலே போயிட்டு வந்திருக்காப்புல. ஜெயிச்சதை பற்றி நம்ம வந்து சொல்றதுக்கு தேவை கிடையாது. திறமைக்கு தான் தேன் மிட்டாயி, தேவையில்லாததுக்குலாம் தேன் மிட்டாய் தர மாட்டான். திறமை உள்ளவனுக்கு தேன் மிட்டாய் கண்டிப்பாக இருக்குது.
துபாயிலே தலைவன் தெருமிட்டாயும் சாப்பிட்டாப்புல, செதற விட்டு வந்துட்டாப்புல, ஒரு வெள்ளைக்காரன் கையில் இந்திய கொடி ஆட்ட விட்டாப்புல இந்த தலைவன். இதுக்கு மேலே வந்து விளக்கம் வந்து மேலூர் பக்கத்தில் கூட யாரும் தர முடியாது. அப்படி ஒரு விளக்கம் கொடுத்துட்டாங்க. சரிண்ணே, நன்றி வணக்கம். தலா கட்ஸ் இல்லைன்னா க்ளோரி இல்லை. ட்ரெயிலர் தரமா இருந்துச்சு, டீசர் நல்லா இருந்துச்சு, ட்ரெயிலர் நல்லா இருந்துச்சு. ரெண்டுக்கு ஒண்ணு சலைச்சதில்லை, ஒண்ணு சலைச்சதில்லை. எப்படி நாங்களா சொன்னா எப்படி எங்க வாய் பிடிங்கிறீங்களா? அதெல்லாம் சொல்ல முடியாது. எல்லாரும் தியேட்டர்ல ஸ்கிரீன்ல பாருங்க, அதான் நாங்க கொடுக்குற கருத்து உங்களுக்கு. அஜித்குமார் தலைவர் அஜித்குமாரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து எதிர்பார்க்குற ஒன்று தான். அவர் வந்து பாட்டு நல்லா இருக்கா தேடுவாங்க. ஐயோ யார் அனிருத்தா, ஐயோ அப்பா அப்படி இப்படின்னு ஆளை கூட தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு ஆளையும் கண்டுபிடிக்க முடியாது. எங்களுக்கு தேவை வந்து ஏகேன்னு ஒரு பட்டை ஒரு ஆள் உள்ளே இருந்தால் போதும். கதை நல்லா இருக்கா, மியூசிக்கை போடுறாங்களா, உள்ள லிடிஸ் உள்ளே வருதா, இடையில பிரேக்கில் கட்டான சீனில் கட் பண்ணுறாங்களா, அதெல்லாம் நம்ம விவாதிக்க வேணாம். ஏகே உள்ளே வந்து 47 உள்ளே இருக்கான். ஏகே தான் நீங்கள் வெளியே பார்ப்பீங்க, உள்ளே வந்து 47 இருக்கு வாப்பில். அதனால் எங்களுக்கு தேவை அஜித்குமார் மட்டும்தான். அவர் கதையோ இல்லை அவருக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதோ யாருமே எங்களுக்கு தேவையில்லை. இந்த இப்போ வந்தார் ஒரு சம்பவம் பண்ணார் பார்த்தீங்களா ரேசிங்கில், இன்னும் ஒரு 6 வருஷம் தாண்டும். இப்போ விடாமிச்சை கூட தள்ளி போடுங்க. அவர் பேர் என்னது, லைக்கா கூட பேசுங்க. விடாமிச்சை கூட இன்னொரு 10 வருஷத்துக்கு கூட தள்ளி போடுங்க. நாங்கள் காத்துக்கிருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் தலையை கொடுத்துட்டாப்புல ஒரு அடி, அதுவே இன்னும் ஒரு 6 வருஷம் தாங்குது. அவர் தலைவா அவர் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு பாரு தலைவா. 60 படம் 59 படம் 60 படம் நடிச்சிருக்காப்புல. அந்த படத்தில் பார்க்க ரியாக்ஷனாக நீங்கள் நேரில் பார்க்கலாம். வந்து ஒருத்தர் அதாவது விவேகானந்த ஒருத்தர் சொல்லியிருக்காப்புல, கன்னியாகுமரி பாறையில் உட்காந்துக்கிட்டு முடிஞ்ச வரை முயற்சி செய், முடியவில்லைன்னா பயிற்சி செய்கின்றாப்புல. பயிற்சி செஞ்சாப்புல, முயற்சி செஞ்சாப்புல, விடாமுயற்சியாக வளர்ந்துட்டாப்புல. பாலிடிக்ஸ் அரசியல் வேண்டாம், அஜித் போதும். அரசியல் வேண்டாம், அஜித் போதும். தளபதிக்கு போடுவோம்னே. எங்க அஜித்குமார் தான் சொல்லி கொடுத்துருக்காரு. எங்க அஜித்குமார் சொல்லி கொடுத்துட்டு ஒருத்தர் மேல விசுவாசத்தை காட்டுறதுக்காண்டி அடுத்தவங்களை வந்து காயப்படுத்தாதீங்க. அஜித்குமார் சொல்லி கொடுத்தது அதான். ஓட்டு போட கேட்குறாங்களோ இல்லையோ நாங்கள் போடுவோம். எங்கள் அஜித்குமார் சார்பால் வந்து எல்லாரும் போடுவோம் நான் சொல்ல முடியாது. என்னால் முடிஞ்ச நான் போடுறேன். அந்த சிட்டிசன் கரெக்டாக இருந்தாதான், அந்த கூட சுற்றுறது பார்த்தியா சிட்டிசனு, அந்த சிட்டிசன் கரெக்டாக இருக்கணா. அவங்க வந்துக்கிட்டு அஜித் வந்துக்கிட்டு கார் ஓட்ட தெரியாது அப்படி இப்படின்னு சொன்னான்னா படம் ஓடாது. ஓட்டு கேன்சல். எங்களோட ஓட்டு இருக்கா இல்லையான்றது முடிவு பண்ணுறது வந்து விஜய் ரசிகர் கையில் தான் இருக்குது. நாங்க போட ஆசைப்படுறோம். ஆமா, அப்படி பெருமை பேச வேணாம், யாரையும் பேச வேணாம், காயப்படுத்தாத. வாழை விடு. ஏய் வாலியா, நீ உனக்கு கொஞ்சம் ஒரு 2 செட்டை கொடு, எனக்கு ஒரு 1.5 செட்டை கொடு. எல்லா செண்டையும் உனக்கு தான். நாங்கள் எங்கே வருது தலைவா? 2011 வந்து அஜித்குமாரே சொல்லியிருக்காரு ஒரு பேட்டியில். பில்லா டைம்லேயே அஜித்குமாரே சொல்லியிருக்காரு, எல்லாருமே அரசியல் வந்து நல்லது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வெளியே இருந்தே அவங்க நல்லது பண்ணலாம். அரசியல் என்ன நல்லது பண்ணுறது, மக்களுக்கு நல்லது பண்ணுறது. அதுக்குள்ளே நான் வந்து தான் பண்ணுவேன், எதுக்கு பண்ணணும்? வெளியவே பண்ணிட்டு போயிடலாம்ல தலைவா. சொன்ன மாதிரி அவங்க வேலையை கரெக்டாக பார்த்தாலே வந்துட்டு நாடு நல்லா இருக்கும். சரிங்களா? நாங்கள் எங்களோட ஆதரவு நாங்கள் கொடுப்போம், சப்போர்ட் பண்ணுவோம். நல்லது பண்ண வந்தால் தலைவா அஜித்குமார் வந்தாதான் மட்டும் நல்லது பண்ணலாம் கிடையாது. யார் வந்தாலும் நல்லது பண்ணுவோம். நல்லது செஞ்சால் நல்லது பண்ணுவோம் தலைவா. யாராக இருந்தாலும் நல்லது பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடி. சிட்டிசன் புட்டிசன் கட்டிசன் கரெக்டாக இருந்தால் கரெக்டாக இருப்போம். இல்லைன்னா மண்டை பூரா சால்னா ஆகிடும். இதான் கணக்கு வழக்கு. நான் அவர் விஜய் வந்து மாநாட சொல்கிறது அதான், அஜித் சொல்கிறது அதான். 2 பேரும் என்ன சொல்கிறாங்க, நம்மளுக்குள்ளே என்ன சண்டை போடுறீங்க? விஜய் ரசிகனா விஜய் ரசி, அஜித் ரசினா அஜித் ரசி. ஒரு ஆள் மேலே வச்சுருக்க விசுவாசத்தை அதை வச்சு அடுத்தவங்களும் காயப்படுத்தாத. அதான் அஜித்துன்னு சொல்கிறாப்புல, விஜயும் சொல்கிறாப்புல. இந்த நடுவில் இருக்க கிட்டிசன் இருக்குது பார்த்தீங்களா, அதான் வந்து ஆட்டையை கழிச்சு விடுறது. அவங்களுக்கு ஒரு பாதை, அவருக்கு ஒரு பாதை. அஜித் என்ன சொல்கிறாப்புலன்னா, என்னோட இதை பிடிச்சது என்ன வாழ விடு. அதாவது அவர் வந்தது காரணம் உங்களுக்கு தெரியும். என்னோட இதை வந்து வாழ விடுன்னு சொல்கிறாப்புல. அந்த இது அருது அது இதுன்னு சொல்லலாம். அவர் என்னோட இதை வாழ விடு, நீ மனுஷனாரு நானும் மனுஷனாரு, என்னோட வாழ்க்கையை நான் வாழ வர்றேன். அவரோட பொசிஷன் இங்கிட்டு போயிட்டாப்புல. இவரோட பொசிஷன் 2 பேருமே வந்து நாட்டுக்கு நல்லது தான் தேடிக்கிருக்காங்க. ஒரு பக்கத்து இவர் தேடுறாப்புல, இன்னொரு பக்கத்து அவர் தேடுறாப்புல. இன்றைக்கி வந்து ஒரு வெள்ளைக்காரன் கையில் வந்து நம்ம சுதந்திர கொடி இருக்குன்னா அது நம்ம சினிமாவில் தான் பார்த்துருக்கோம். ரியல்லே வந்து தலைவன் காட்டிட்டு போயிட்டார் துபாயில். அவளை பெரிய சேக்குகளை கூட சேக்காக்கி விட்டாப்புல. ஒரு நிமிடத்தில் ஒரு 10 நிமிஷம் 24 மணி நேரத்தில் நாங்கள் வந்து ரசிகர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. படத்தை விட அவர் இப்படி இருக்கிறதா எங்களுக்கு பிடிக்கும்.
நாங்கள் வந்து அஜித் குமார் நடிக்கிற படத்தை நேசிக்கலை, அஜித் குமார் நேசிக்கிறோம். அவர் வந்து வெளியில் இருக்கும்போது ஒரு சிரிச்ச மாதிரி ஒரு புண்ணையோட ஒரு போட்டோ போட்டு விட்டாரு, எங்களுக்கு போதும். அதுவே 4-5 வருஷம் நாங்கள் தாக்கு பிடிச்சி இருப்போம். நாங்கள் அவரோட படத்தை மட்டும் ரசிக்கிற ஆள் கிடையாது, அவரை ரசிக்கிற ஆளுங்க நாங்கள். அவருக்கு அது பேஷன்னா அதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். அவர் இப்போ யூரோப்பு கண்ட்ரியில் தான் வந்து ரேசிங்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஜெர்மனி யூரோப்பில் தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இடத்துல துபாய்க்குன்னு வந்து ஒரு வேல்யூ கிடையாது, கம்மி தான் இருக்குன்னு, கம்மி தான், ஆனால் வேல்யூ கிடையாது. அப்படிப்பட்ட இடத்துல வந்து அஜித் குமார்னு ஒரு ஏகேன்ற ஒரு நேம்னால, அந்த பிராண்டுனால வந்து அவ்வளோ பெரிய ரசிகர் ஊர்னால அந்த ரேஸுக்கே ஒரு பெருமை வந்திருக்கு. ஒரு தமிழ்நாட்டுக்கும் பெருமை, ஒரு இந்தியாவுக்கும் பெருமை, அஜித் ரசிகராக இருக்க எங்களுக்கும் பெருமை. இதில் இதை ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக நினைக்கிறோம், பெருமையாக நினைக்கிறான். அவர் எங்கிட்ட எதுவும் கேட்க மாட்டார், கேட்டால் நாங்கள் ஏதாவது கொடுத்துருவோம். அதை நீங்களே வந்து டேஷ் போட்டுக்கோங்க. அதாவது அமைதி ஒரு மனுஷனுக்கு என்ன கற்று தரும் அப்படின்றத டீசர் சொல்லிருந்துச்சு, ட்ரெய்லரில் பேசியிருக்காங்க. ஆனால் இன்னும் கம்மியாக தான் பேசியிருக்காங்க. அமைதியாக இருந்தோம் அப்படின்னா மனுஷனுக்கு அமைதியில் எவ்வளோ புரிதல் ஏற்படுது. அஜித் வந்து சொல்லியிருக்கார், என்ன சொன்னார், நான் வந்து எனக்கு தலைவன் பட்டம்லாம் வேணாம், நான் உங்களில் ஒருத்தனாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நம்மளில் ஒருத்தராக இருந்து, நம்மளில் ஒரு சிட்டிசனாக இருந்து துபாயில் போய் 70% கார் ரேசிங் அவர் தான் ஓட்டினார். 3rd பிளேஸ் அடித்தார் துபாயில். இப்போ அது வந்து வேர்ல்டு வைடில் அஜித் குமார் அப்படின்ற பேர் நினச்சிருக்கு. அப்போ அதை நம்ம தான் இது பண்ணணும். ட்ரெய்லர் வந்து ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்துச்சுங்க. அதாவது பெருசாக நம்ம எதிர்பார்த்தமே டைலாக் எதுவும் இல்லாமல் டீசர் எப்படி இருந்துச்சு அதே பிளாட்டில் தான் இருந்துச்சு. பட் என்ன ஸ்டோரின்னு கரெக்டாக அவரால் ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ பிப்ரவரி 6 ரிலீஸ்னு வர போட்டாங்க. ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. நாங்கள் எதிர்பார்க்கல டேட் ரிலீஸ் டேட் போடுவாங்கன்னு. ஸோ ட்ரெய்லர் வந்து கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. அதான் அஜித் ஸ்டார் ஸ்டைலில் இல்லை, மகிழ் ஸ்டைலில் இருந்துச்சு. பட் என்ன ஸ்டோரின்னு கரெக்டாக சொன்னனால ஓரளவு மைண்ட் செட் இதான் ஸ்டோரி அப்படின்னு ஓரளவு கிளியராக சொல்லிட்டாங்க. ஸோ இதை எப்படி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு ஃப்ரீ இதாங்க பெருசாக ரொம்ப எதிர்பார்ப்புலாம் வரப்போ கண்டிப்பாக படத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணும். மயிலே இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாப்புல விடாமுயற்சி ஸ்டோரி வந்து ஒரு நார்மல் ஒரு காமன் மேன் ஸ்டோரி தான், பெருசாக ஹீரோயிஸ் இருக்காது, ஒரு நார்மல் மேன் எப்படி அவரோட இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறான்னு இருந்துச்சு. ஸோ ட்ரெய்லர் வந்து அந்த வேலை பயங்கர என்ன சொல்கிறது சாட்டிஸ்ஃபையாக தாங்க இருக்குது. இன்னொன்று படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும், கண்டிப்பாக படம் பொங்கலுக்கு வரல ஒரு அர்த்தம் இருந்துச்சு. ஆனால் அஜித் சார் ரேஸில் ஜெயிச்சு 10 பாயிண்ட் வந்து வேறு ஒன்று பண்ணனால படம் வந்தால் கூட எங்களுக்கு நாங்கள் தான் கொண்டாடி இருப்போம். ஆனால் அவர் ரேஸில் ஜெயிச்சு ஒட்டு மொத்தமாக தமிழ்நாடு மட்டும் இந்திய அளவுக்கு வார்த்தை சொல்லிக்கிறாங்க. ஸோ எங்களுக்கு வந்து படம் வரலன்ற வருத்தத்தை விட தலை ஜெயிச்ச சந்தோஷம் இருக்குது. ஸோ ஜனவரி மாதம் ரேசிங்கில் போச்சு, பிப்ரவரி 6 ஃபுல்லாக எங்களுக்கு தான் போகும். எனக்கு தான் அப்புறம் April 10 வர குட் பை ரிலீஸு. 2025 யாருக்கு எப்படியோ அஜித் ஃபேன்ஸ் காலில் திருவிழா தான். என் வாழ்க்கையில் நான் என்ன சொல்கிறது இந்த மாதிரி ஒரு சந்தோஷமாக இருந்ததே இல்லை. மெயினாக அஜித் சார் வின்னில் ரேஸில் ஜெயிச்சது வந்து நாங்கள் மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் கொண்டாடுற ஆளே இல்லை. அதனால் வந்து படம் வராத இது ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. ட்ரெய்லர் வந்து மயில் ஸ்டைலில் இருக்குது, பயங்கர ப்ராமிசிங்காக தான் இருக்குது. இதான் ஸ்டோரினால அவரை இன்டர்வியூலே சொல்லிட்டார் மயில், இதுதான் நீங்கள் எதிர்பார்த்து ரொம்ப இது பண்ணாதீங்க, ஒரு காமன் மேன் மாதிரி அந்த ஒரு ஸ்டோரி தானே. ஸோ பயங்கர சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. தேங்க்யூ.